ஹலோ கைஸ், எப்பவுமே நம்ம போற கேர்ள்ஸ் ட்ரிப் மாதிரி இல்லாம இந்த டைம் வித்தியாசமா நம்ம கேர்ள்ஸ் ட்ரெக்கிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ட்ரெக்கிங்கை நாங்க எப்படி பிளான் பண்ணோம், யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி போனோன்ற மாதிரி ஹோல் வீடியோல ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ, சொல்லுங்க. அப்படியா, ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோமா? ஓகே ஓகே ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம், ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக எப்பவும் போகிற மாதிரி ஹில் ஸ்டேஷன் இல்லாமல் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக ட்ரெக்கிங் பிளான் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வர வில்லிங்காக இருக்கீங்க? என்னெல்லாம் ட்ரெக் பண்ண முடியாது உங்களால்? ஓகே, நீ ஒரு 3 பேர் தான் வில்லிங்கா இருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுக்குலாம் ஏதாவது ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஆல்ரெடி போன மாதிரி? இல்லை, ஃபஸ்ட் டைம் போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு? எனக்கு ஒரு ஈஸி ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸாக சும்மா சின்ன ட்ரெக்கிங் போனோம். ஓகே, அப்போது நீங்கள் 2 பேரும் இவங்க கிட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இவங்களை கொஞ்சம் கைட் பண்ணுங்கள். சரி, ஓகே. ஃபஸ்ட் டைம் போகிறோம்ல, போயிட்டு ஏதாவது பர்ஃபெக்டாக நம்ம ட்ரெக்கிங்க்கு ஏற்ற மாதிரி வாங்கலாமா? நானும் அப்படி தான் யோசித்தேன். நல்ல ஒரு எல்லா ட்ரெக்கரும் போய் வாங்குற மாதிரி ஒரு ஷாப்பு பார்த்துருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, வாங்க நம்ம போய் பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ நாங்கள் ட்ரெக் போகிறதுக்காக எங்களுக்கு தேவையான ட்ரெக்கிங் ஷூஸ், சூட்ஸ்னு பேசிக் எசென்ஷியல்ஸ் எல்லாமே வாங்குறதுக்காக பக்கத்தில் இருந்த டெக்கத்தலானை தான் விசிட் பண்ணியிருந்தோம். டெக்கத்தலான் வந்ததும் ஷூ செக்ஷனை தாங்க நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே ட்ரெக்கிங்னே தனி செக்ஷன் இருந்தது. ஒன்றும் அவ்வளோ யூனிக்கான மாடல்ஸில் ஷூஸ்லாம் இருந்ததுங்க. எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஷூஸ் எல்லாம் நாங்கள் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நாங்கள் பர்ச்சேஸும் பண்ணியாச்சு. அடுத்ததாக ட்ராக்ஸ், டீஸ்னு மற்ற பேசிக் எசென்ஷியல்ஸும் வாங்கியாச்சு. உண்மையை சொல்லணும்னா ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ரக்கர்ஸோட பேரடைஸுங்க டெக்கத்தலான். ஏன்னா லாஸ்ட் மினிட் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணால் கூட எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிக்க முடியும். நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு டெக்கத்தலான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ட்ரெக்கிங்க்கு தேவையான எல்லாமே டெக்கத்தலானில் வாங்கியாச்சு. இனிமேல் ட்ரெக்கிங்கில் பார்ப்போம். நாங்கள் ஒரு 3:34 போல் ட்ரிச்சிலேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் அந்த பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ட்ராவல் டைமில் ஒரு அழகான ஈவினிங்கை எங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சுதுங்க. கிட்டத்தட்ட திண்டுக்கல் தாண்டி பழனி கிட்ட வந்து ஒரு அழகான சன்செட்டை வந்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். வானமே அப்படியே கோல்டன் கலரில் இருந்துங்க. விண்மிலோட சேர்த்து பார்க்குற ஃபீலே வேற லெவலாக இருந்தது. ஸோ ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அந்த ஈவினிங் டைமை வேற லெவலாக என்ஜாய் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நிறைய விஷயங்கள் அங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். அப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு திரும்ப அங்கிருந்து கிளம்பி நாங்கள் ஸ்டேக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். கேர்ள்ஸாக நாங்கள் இந்த ட்ரெக்கை பிளான் பண்ணி வந்திருந்ததுனால பொள்ளாச்சிலேயே ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி தான் நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் இந்த ஸ்டே சூப்பராக இருந்தது. ஹோட்டல் ஃபெசிலிட்டியும் இங்கே இருந்ததுனால நைட் டின்னரை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் கப்பல்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸாக ஃபார்ம் ஹவுஸ் இல்லை வில்லாஸ் நியர்பை பொள்ளாச்சியில் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான அவைலபிலிட்டிஸுமே நிறைய இருக்கு. கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்னிங் ஏர்லியாக எழுந்து பக்காவா ரெடி ஆகிட்டு ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு நாம போக வேண்டிய ஆனமல்லா டைகர் ரிசர்வ்க்கு கிளம்பியாச்சு. அண்ட் போகிற வழியில ஒரு பிரிட்ஜில் நிறுத்தி அந்த தென்னை மரங்களுக்கு நடுவுல இந்த ரிவர் வியூ எப்படி இருக்குன்றத நாங்க ரொம்பவே ரசிச்சோங்க. அதோட ட்ரோன் வியூஸ் இதோ உங்களுக்காக. அண்ட் இப்போ நாம டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு. இங்க வந்ததும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு கேப் அண்ட் இந்த கைட்லைன்ஸ் பேம்ப்ளெட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. கைட்லைன்ஸ் பேம்ப்ளெட்டை லைட்டா பார்த்துட்டு கேப்பை போட்டுக்கிட்டு சூப்பரா இந்த ட்ரெக்கிங்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல யானையோட சாணத்தையுமே எங்களால பார்க்க முடிஞ்சதுங்க. அது இப்போதான் சில மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து கடந்து போயிருக்குன்றத எங்களுக்கு சொன்னாங்க. அங்கிருந்து நாங்க ட்ரக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு மலை மேல தேன் எடுக்கிற இடத்தையுமே எங்க கூட வந்த கைடு எங்களுக்கு காமிச்சாங்க. அண்ட் அதை பத்தின சில இன்ஃபர்மேஷன்ஸ்மே எங்க கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அங்க வழி இருக்குது, அதுல போவாங்க. இங்கிருந்து போய் ஏறிட்டு அந்த பேம்பு ட்ரீஸை வச்சு ஒன்றுக்கு ஒன்றா ஜாயின் பண்ணுவாங்க. ஸ்டெப் ஏணி மாதிரி இது பண்ணிட்டு அதில் மேலே இருப்பாங்க. போய் நைட் டைம் மட்டும்தான். ஆனால் அங்கே ஒரு கூடு மட்டும் இருக்காது, அங்கே ஒரு 10-15 தேன் கூடு.
ஆனால் ஒன்று எடுத்தால் இன்னொன்று கடிக்காத அளவுக்கு அவங்க சேஃபாக எடுத்துகிட்டு வரோம். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு கிணல் எங்களால பார்க்க முடிஞ்சது. இந்த கிணல் PAP ப்ராஜெக்ட் மூலியமா பில்ட் பண்ணதுன்னு போட்டிருந்ததுங்க. அதாவது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம்னு சொல்றாங்க. இந்த திட்டத்துல என்ன முக்கிய நோக்கம் அப்படின்னா குடிநீர் அண்ட் நீர்மின் பாசனம்னு இந்த முக்கியமான 3 விஷயங்களை தான் ஃபாலோ பண்றாங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வீணாகிற அந்த அருவிகளோட நீரை சேகரிச்சு கோயம்புத்தூர், திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள்ல உள்ள இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி மக்களுக்கு கொடுக்கறாங்க. அதுதான் இந்த PAP ப்ராஜெக்ட்னு சொல்றாங்க. சோ அந்த கிணலை பார்த்துட்டு அடுத்ததா நாங்க அங்கிருந்து ட்ரக் பண்ணி அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது தொட்டாசினிங்கி தானே இந்த செடி? ஆமாம், ஆனால் இங்கே பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் தொட்டவாடின்னு சொல்லுவாங்க. தொட்டவாடின்னு சொன்னால் அது உங்களுக்கு புரியாது. தொட்டாச்சினிங்கன்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். தொட்டா வாடிருன்றனால வாடிங்கிறனால தொட்டவாடின்னு சொல்லுவாங்க. தொட்டாச்சினிங்கனாலும் அவங்களுக்கு புரியும். பட் ஆனால் தொட்டவாடிங்கிற வேர்டு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பொள்ளாச்சி சைடு. இது பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு இந்த வேரை எடுத்து இந்த யூரின் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல வராமல் இருக்கிறதுக்காக இந்த வேரை அரைச்சி அடி வயிற்றில் காய்ச்சி பூசுவாங்க. என்ன இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு மெடிசன் பர்பஸ் தான். இந்த ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே இங்க நிறைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் விட்னஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரி பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலான்னு அவங்க கொடுத்த அந்த பேம்ப்லெட்லயுமே தெளிவா இருந்தது. அதே போல நாங்க ட்ரக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல எங்களால புலியோட கால் தடத்தையுமே பார்க்க முடியுதுங்க. முக்கியமா அந்த புலி அதிகாலையில ஒரு 4-5 மணிக்கு தான் இந்த இடத்த கிராஸ் பண்ணிருக்குன்னு இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் எங்க கூட வந்த கைடு எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவு டைகர்ஸ் இங்க இருக்கு? ஆனமலை டைகர் ரிசர்வை பொறுத்தவரை ஒரு 26 டைகர்ஸ் இருக்குங்க இப்போ வரைக்கும், இப்போ கணக்கு படி. அதே மாதிரி உங்களுக்கு லெப்பர்டு இருக்கும். லெப்பர்டு, யானை, இந்தியன் கார், அப்புறம் வைல்டு போரு, பேரு இதெல்லாம் இருக்கும். வைல்ட் டாக் இருக்கிற அனிமல்ஸில் வந்து வைல்ட் டாக்கு தான் ரொம்ப டேஞ்சரஸ். அது கூட்டமாக தான் அட்டாக் பண்ணும். ஒரு மனுஷனை உயிரோடு இருக்கும்போது வேதனையோட சாகிற வலியை கொடுக்குற ஒரு அனிமல்னு பார்த்தீங்கன்னா அது வைல்ட் டாக் மட்டும்தான். அதுவும் இங்கே இருக்கு. அனிமல்ஸை வந்து உயிரோட இருக்கவே சாப்பிட்டு முடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் டாக் மட்டும்தான். இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கைடு எங்க கூட கண்டினியூஸா ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நிறைய புதுசான விஷயங்களை நாங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நாங்க இந்தியன் காரையுமே பார்த்தோங்க. இதுக்கு முன்னாடி 2 இடத்துல அந்த விலங்குகளோட தடயத்தை தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த இந்தியன் காரை லைவா ஸ்பாட் பண்ணதுல செம்ம ஹாப்பி எங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த இந்தியன் காருக்கு அதே ஃபீல் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகா அதோட தலையை தூக்கி அந்த பக்கம் யார் நிக்கிறா, நம்மள யார் பார்க்க வந்திருக்கான்ற மாதிரி சூப்பர் எக்ஸைட்மெண்டா எங்களை பார்த்தது. ஸோ அதை பார்த்து விட்னஸ் பண்ணிட்டு நாங்க அடுத்ததா அப்படியே எங்களோட ட்ரக்கிங்கை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேபி நம்ம இப்போ போகிற ரூட்டில் எப்பாவது அது இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும்போது அப்போ ஏதாவது ஸ்பாட் பண்ணதான், இல்லைன்னா எங்காவது மைக்ரேட் ஆகி நின்று யானையெல்லாம் பார்த்திங்கன்னா போகிற ரூட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் நின்று சாப்பிட்ருக்கும். ஏன்னா அது சாப்பிட்டு ஒரு இடத்துக்கு ஆஃப்டர்நூனுக்குள்ளே போய் ரெஸ்ட்டு போடும். அது இந்த இடங்கிற ஒரு டார்கெட் ஒன்று வச்சுருக்கோம். இவ்வளோ தூரத்தில் போயிட்டு நம்ம ரெஸ்ட்டு போடணுங்கிறது. திருப்பி பழைய இடத்துக்கே வரேன்னா அது இத்தனை மணி நேரத்துக்குள்ளே சுற்றி சாப்பிட்டு அதே இடத்துக்கு வந்துடும். நைட் டைம் இந்த ரோட்டில் வந்து நிற்கிற மாதிரி ரெகுலராக அது ஒரு இடம் வச்சுக்கும். அங்கே வந்து நின்றுட்டு சாப்பிட்டு மார்னிங் கிளம்பிடும். அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு சில நேரம் மட்டும்தான் அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும். எல்லா நேரமும் ஸ்பாட் பண்ண முடியாது. அப்படி ட்ரக் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன நீரோடையுமே நாங்கள் கிராஸ் பண்ணோம். அது நீரோடைன்றதை விட ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இருந்தது. அது நல்ல தண்ணி தான், அதை குடிக்கலான்னு சொன்னாங்க. நாங்களுமே அதை டேஸ்ட் பண்ணோங்க, நல்லா தான் இருந்தது. அதை தாண்டினதுக்கு அப்புறம் அப்படி சாஞ்சிருந்த மரத்துல உட்காந்து கொஞ்சமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வந்ததுல களைப்பா இருந்தது. ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்க அந்த ஹில்ல கிளைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உண்மையே சொல்லணும்னா இந்த ஹில் கிளைம்பிங் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா ஹில் ஸ்டீப்பா இருந்தது. நாங்களும் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரக்கிங் ட்ரை பண்றோம்ன்றதுனால கொஞ்சம் சிரமமா இருந்தது ஆரம்பத்துல. தென் அதுக்கப்புறம் நாங்க பிக்கப் பண்ணிக்கிட்டோங்க. முக்கியமா நாங்க போட்டிருந்த இந்த ட்ரக்கிங் ஷூஸ் எங்களுக்கு இந்த ஹில்ல கிளைம் பண்றதுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ட்ரக்ன்றதுனால கொஞ்சம் நாங்க ஈஸியாவே பிக் பண்ணிட்டோங்க. நீங்க எங்களை விட அட்வான்ஸ் லெவலா ட்ரக்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அசால்ட்டா இந்த ஹில்ல உங்களால ஏற முடியுங்க. அண்ட் இப்போ நாம ஃபைனலா இந்த ஆலியார் கெனால் பேங்கோட டாப் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டோம். செம்ம
சூப்பரான வியூங்க. அதாவது எந்தவித அன்னாயிங்கான நாய்ஸஸும் இல்லாம பறவைகளோட சத்தமும் காத்து சத்தத்தையும் தாண்டி அவ்வளோ சீக்கிரம் எந்த விதமான இறைச்சலும் உங்க காதுக்குள்ள வராது. இந்த அழகான இடத்துலயே உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். அண்ட் அங்கிருந்து நிறைய போட்டோஸ், வீடியோஸ் அண்ட் எக்கச்சக்கமான மெமரிஸை எங்க பிரைன்ல ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரக் தமிழ்நாடு இனிஷியேட் பண்ண ஆலியார் கேனல் பேங்க் ட்ரக்கில் டாப் வியூவில் இருக்கும். வரப்போ இந்தியன் கார்க்கெலாம் பார்த்தோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. நல்லா கைட் பண்ணாங்க. ஒவ்வொன்றும் புதுவிதமான நாலேஜை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். இங்கே மெடிசின் பற்றிலாம் புதுசாக நிறையா சொன்னாங்க. வெளியில் கிடைக்காது கூட நம்மளோட பொள்ளாச்சி இந்த சைடில் கிடைக்கிறது பற்றிலாம் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து பிகினர் ட்ரக்கர்ஸ் தான், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்க. எல்லாமே இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் எல்லாமே நிறையா பார்த்தோம். நிறையா உமன்ஸ் எல்லாருமே மஸ்ட்டு ட்ரை. அங்கிருந்து ரிட்டர்ன் ட்ரக் பண்ணி கீழே வந்ததுக்கு அப்புறம் லஞ்சுக்கு புளிசாதமும் துவையலும் டிஃபன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சூப்பரா சாப்பிட்டுட்டு நாங்க இந்த ட்ரக்கிங்ல நிறைய விஷயங்களை தெரிஞ்சது மட்டும் இல்லாம சேஃப் அண்ட் செக்யூரா இந்த ட்ரக்கிங்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எங்க கூட ஹெல்ப்ஃபுல்லா இருந்த எங்களோட கைடுக்கு பெரிய தேங்க்யூ சொல்லிட்டு அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். ஒரு சூப்பரான ட்ரக்கிங்கை கம்ப்ளீட் பண்ண திருப்தியோட நாங்க இப்போ ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் விசிட் பண்ண போயிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் கீழே இருக்கு, சோ நம்ம இறங்கி போய் தான் பார்க்க முடியும். போய் பார்த்தா வேற லெவல் வியூங்க. நல்லா உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியில ஆடிட்டு அங்கிருந்து நாங்க ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. போற வழியில ஒரு இடத்துல பக்காவான நான்வெஜ் மீல்ஸ்மே சாப்பிட்டோங்க. இங்க ஃபிஷ் கறி, ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் கறின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் நான்வெஜ் ஃபுட்ஸ் இருந்தது. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் 6:37 போல நாங்க ட்ரிச்சியுமே ரீச் பண்ணிட்டோம். இந்த ட்ரெக்கிங்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லா இனிஷியேட் பண்றது ட்ரக் தமிழ்நாடு தாங்க. நாங்க ஃபுட், ஸ்டே, ட்ரக்கிங்னு ஹோல் பேக்கேஜா ஜங்கிள் மீட் அட்வென்ச்சர் கிட்ட தான் புக் பண்ணி போயிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கப்பிள்ஸ், கார்பரேட் டீம், முக்கியமா காலேஜ் இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜங்கிள் மீட் அட்வென்ச்சரை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம செக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி டிராவல் அண்ட் ட்ரக்கிங் ரிலேட்டடான அப்டேட்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.